டெய்லி என்ன நடக்குதுன்னு டான்ஜிரோ டைரியில் எழுதிட்டுருக்கான். நெசுக்கோ எப்போத்தாலும் தூங்கிட்டு இருக்கா. அதனால் நெசுக்கோ பற்றி யோசிக்கும் போது டான்ஜிரோ கவலையாகுது. உராக்கோடாக்கிவா ட்ரைனிங் போகலான்னு சொல்கிறாங்க. டீமன் ஸ்லேயர்ஸ் இவங்க கவர்மெண்ட் தெரியாமல் அன்அஃபிஷியலாக பல ஆயிரம் வருஷமாக டீமன்ஸை கொண்டுட்ருக்காங்க. இந்த டீமன்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதோட கையே வெட்டினா கூட சீக்கிரமாக ரீஜெனரேட் பண்ணிடும். சூரிய வெளிச்சம் பட்ட எரிஞ்சிடும். அது இது வெட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்வாட் இருக்குது. இந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸில் இருக்க எல்லாருமே அவங்க உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதோட லீடர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இதில் ஒரு ட்ரைனராக தான் நானும் இருக்கேன். ஒவ்வொரு ட்ரைனரும் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. நான் டீமன் ஸ்லேயர் ஆகணும்னா மவுண்ட் ஃபியூஜில் கொடுக்குற அந்த கடைசி ட்ரைனிங் முடிக்கணும். அதுக்காக இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் எல்லா ட்ராப்ஸ்லையும் தாண்டினாலும் சில ட்ராப்ஸில் நான் அடி வாங்குவேன். ஏன்னா அவர் போக போக உண்மையான கத்திலாம் வைக்க ஆரம்பித்தார். என்னை கொன்றுவாரான்னு யோசித்தேன். ஆனால் அடுத்த நாள் என் கையில் ஒரு ஸ்வாட் கொடுத்து ஓட சொன்னார். அது வெயிட்டாக இருக்கிறதுனால நான் எல்லா ட்ராப்ஸ்லையும் ஈஸியாக மாட்டிக்கிட்டேன். தினமும் மலையிலேருந்து வந்த பிறகு ஸ்வாடை வீசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நேரம்னா என் கையே கழண்டி விழுந்துடும் போல். அவ்வளோ நேரம் நான் வீசிக்கிட்டே இருப்பேன். 999 1000 அப்படின்னு சொன்னால் 500 போடுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் ட்ரைனிங் எனக்கு என்ன கொடுத்தாருன்னா ஒரு நெலிசான ஸ்வாட் கொடுத்து அது உடையாமல் அந்த இதை வெட்ட சொன்னார். அதோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வச்சு அதை வெட்ட சொன்னார். அந்த ஸ்வாட் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா என் எலும்பு ஒவ்வொன்றையும் உடச்சிருவாருன்னு சீரியஸாக சொன்னார். அடுத்த நாள் என் கையில் ஒரு ஸ்வாட் கொடுத்துட்டு அவர் வெறும் கையோடு என் கூட சண்டை போட வந்தார். அப்படியே அவரை வெட்டிடலான்னு ஓடி போனால் ஆனால் அவர் எப்படி போனாலும் அவர் என்னை தூக்கி போட்டே இருந்தார். அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ நெசுக்கோ பார்த்துட்டு அப்படியே போய் தூங்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் டைரி எழுதிட்டான். இன்றைக்கான ட்ரைனிங் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங். ஷோல்டர்ஸை கீழே இறக்கு, பாடியை லூஸாக விடு, மூச்சை இழுத்து விடு அப்படின்னு சொன்னார். தப்பாக பண்ணுறேன்னு என் வயிற்றுலேயே அடிச்சிட்டாரு. நான் ஒவ்வொரு பசம் இப்படியான்னு கேட்டான். தப்புன்னு என் வயிற்றில் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்த நாள் நீ இதை தண்ணியிலேருந்து பண்ணால் ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்குன்னு தள்ளி விட்டார். நம்ம டான்ஜிரோ நெசுக்கோவுக்காக அப்படின்னு பண்ணிகிட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் டாக்டர்ஸ்லாம் நெசுக்கோவை பார்க்குறாங்க. அவள் கண்டினியூஸாக தூங்கிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நீ செத்துன்னு டான்ஜிரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே 6 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் டான்ஜிரோ எல்லா ட்ரைனிங்கும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு நாள் உராக்கோடாக்கி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன். நான் உனக்கு சொல்லி தந்தது எல்லாத்தையும் எனக்கு பண்ணி காட்டி ப்ரூவ் பண்ணு, நீ தகுதியானவன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பாறை இருக்குது. இது உன்னோட ஸ்வாடை வச்சு நீ வெட்டணும்னு சொன்னோன்னே இவ்வளோ பெருசாக எப்படி வெட்டுறதுன்னு டான்ஜிரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் உராக்கோடாக்கி அப்படியே போயிடுறாரு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி டான்ஜிரோ அவனோட ஸ்வாடை எடுத்து அதை வெட்ட நிற்கிறான். அது டக்குன்னு வெட்டினா அவன் பாடி ஷேக் ஆகுது. அவன் நிறையா தடவை வெட்டி பார்க்குறான். அவனால் முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் எடுக்கிறான். உராக்கோடாக்கி சொல்லி தந்த எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுத்து தினமும் அந்த மாதிரி போய் வெட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஆனால் அவன் கையிலேருந்து ரத்தம் அதில் காஞ்சியே போயிடுச்சு. ஆனால் ஒன்றும் அவனால் அந்த பாறையை மட்டும் வெட்ட முடியல. ஒருவேளை இதை என்னால் முடியாதோன்னு யோசிச்சுட்டு தலையை அந்த பாறையில் இடித்தோடனே இப்படி தலையை போய் இடிச்சிட்டு இருந்தா உன்னால் ஒரு டீமன் ஸ்லேயர்லாம் ஆகவே முடியாதுன்னு சொல்லி அவன் டக்குன்னு டான்ஜிரோவை அட்டாக் பண்ணுறான். அந்த மாஸ்க் போட்டிருந்த பையன் நீ டீமன் ஸ்லேயர்னா இப்படிலாம் தலையை மூடிட்டு இருக்கணும்னு சொன்னதுக்கு நான் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு டான்ஜிரோ சொல்கிறான். ஓ அப்படியா, வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் என்கிட்ட உண்மையான சோடுக்குது, உன்னை காயப்படுத்திட்டான்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன காயப்படுத்த போறியா, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக டான்ஜிரோவை அட்டாக் பண்ணுறான். டான்ஜிரோவால் அவன் ஸ்பீடை பார்க்க கூட முடியல. அதுக்கப்புறம் அவன் சீக்கிரமாக டக்குன்னு டான்ஜிரோவை அடிச்சிடுறான். நீ உராக்கோடாக்கி சொன்னதை எதையும் கற்றுக்கவே இல்லை, அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்னு சொன்னோன்னே அப்படின்னா எனக்கு உராக்கோடாக்கியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு போய் அட்டாக் பண்ணுறான். நீ இப்படிலாம் இருந்தால் டீமன்ஸை கொல்லவே முடியாதுன்னு சொன்னதுக்கு, அப்போ நீ அதை முடிச்சிட்டியான்னு சொன்னதுக்கு, என்னோடய பாறையெல்லாம் நான் எப்பயோ வெட்டிட்டேன்னு சொன்னதுக்கு, அப்படின்னா சாத்தியம்தான் போலன்னு டான்ஜிரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது டான்ஜிரோ அவன் அந்த பையன் டிஃபீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு வர, நீ தான் டான்ஜிரோவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். டான்ஜிரோ டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அதை நீ பார்த்தியா, அவன் கடைசியாக பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சுல, அது நானும் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அதை நீ பண்ணலாம், ஆனால் அதுக்கு நீ டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்கை கரெக்டாக பண்ணு, அது நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். டான்ஜிரோ அடுத்த நாள் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு டெய்லியும் டான்ஜிரோ ட்ரைனிங் கொடுக்குறா. அவளுக்கு உராக்கோடாக்கினா பிடிக்கும்னு சொன்னா. அதுக்கு அவளை பார்க்க வினோதமாகவே இருந்துச்சு. அவளை பற்றி கேட்டால் என்கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங் இதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு டீமன் அளவுக்கு பவர் வந்துடும்.
அவன் ஓவர் பவர் ஆயிரும்னு அவன் சொன்னான். ஆனால் அது எதுவுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சாபிட்டோ வந்து வழக்கம் போல் சண்டை போட்டிருக்கான். அவன் தோற்று போய் காய்ஸ். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும். அந்த பையன் பேர் சாபிட்டோ, அந்த பொண்ணு பேர் முக்குமோ. அதுக்கப்புறம் 6 மாதம் ஆயிடுச்சு, உனக்கு இதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அவன் ரியல் ஸ்வாடை எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபஸ்ட் அட்டாக்காக இருந்தது டான்ஜிரோ. டான்ஜிரோ சல்லுன்னு வந்து அவன் மாஸ்கே 2 பொளந்துடுறான். அதுக்கப்புறம் சாபிட்டோட மூஞ்ச காட்டுறாங்க. ஒரு சோகம் கலந்த சிரிப்போட அவன் மறையிறான். அந்த பொண்ணு, நீ இதில் ஜெயித்த மாதிரி அந்த ஃபைனல் எக்ஸாம்லேயும் ஜெயிப்புன்னு நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா சின்ன பசங்களும் நம்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறா. அன்றைக்கி நல்லா தெரியும் நான் வெட்டினது சாபிட்டோட மாஸ்க்கு தான், ஆனால் அங்கே வெட்டியிருந்தது அந்த பாறையை. இதோட பார்ட் 3 முடியுது காய்ஸ். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே டான்ஜிரோ ஒரு டைரி எழுதிட்டு இருப்பான். அந்த டைரியில் இருக்கிறத டான்ஜிரோ படிக்கிற மாதிரி தான் இருக்கும்.